ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ் டெசர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மேக் பண்ண போகிறது வந்து 1/2 kg பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான். அது தீம் வந்து மேக்கப் தீமில் கேட்டிருந்தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பாஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். ரொம்ப சாஃப்டாகவே வந்துருந்துச்சு பேக் பண்ணி. நல்லா இப்போ ஆறுனதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணிடலாம். ஸ்பாஞ்சை கார்னரெலாம் எடுத்து விட்டுட்டு டீமோல்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எத்தனை ஸ்லைஸாக போடணுமோ அது நம்ம விருப்பம் தான். இது வந்து ஃப்ளாட்டாக வரணுன்றதுக்காண்டி நான் வந்து ஆரஞ்சு டின்னில் ஊற்றிருந்தேன். அதனால் நல்லா பெருசாகவே ஃப்ளாட்டாக வந்துருந்துச்சு. இது வந்து 3 ஸ்லைஸாக போட முடியாது. அதனால் 2 ஸ்லைஸாக மட்டும் நான் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ப்ராப்பராக 2 ஸ்லைஸாக போட்டு எடுத்து வச்சாச்சு தனியாக. போர்டு நீட் பண்ணிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் விப்பிங் க்ரீம் ஆல்ரெடி பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ போர்டு வச்சுட்டு விப்பிங் க்ரீம் மட்டும் லைட்டாக கொடுத்துட்டு பேஸ் மட்டும் ஒரு பேஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பேஸ் வச்சுட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி சுகர் சிரப், எங்கேயுமே ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி சுகர் சிரப் மட்டும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு விப்பிங் க்ரீம் கொடுத்துக்கலாம். நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போ விப்பிங் க்ரீம் வந்து பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே கூட டேரெக்டாகவும் போடலாம். பைப்பிங் பேக்கில் போட்டு நீட்டான ஃபினிஷிங் இருக்கும். அதனால் பைப்பிங் பேக்கில் போட்டு போடுறேன் நான். உங்களுக்கும் பர்த்டே கேக்ஸு, கஸ்டமைஸ்டு கேக்லாம் வேணும்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணி ரேட் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. மதுரை திருப்பரங்குன்ற பக்கத்தில் தான் நான் வந்து கேக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நியர்பையில் இருக்கவங்க நீட் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. அது போக வந்து ப்ரௌனிஸு, குக்கீஸு, பிளாண்டீஸு, சாக்லேட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கேன். என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன வீடியோஸ் போடுறேன்னு பார்க்க முடியும் நீங்களும். விப்பிங் க்ரீம் வந்து நல்லா கொடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து ஃபில்லிங்ஸ்க்கு வந்து நான் சாக்கோ சிப்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குன்றனால சாக்கோ சிப்ஸ் நிறைய கொடுத்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நிறைய சாக்கோ சிப்ஸ் உள்ள கொடுத்துருக்கேன். சாப்பிடும்போது நல்லாவே டேஸ்டியாக இருக்கும்னு. இப்போ நிறைய சாக்கோ சிப்ஸ் லோட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த லேயர் வச்சுட்டு அதுக்கும் பண்ண அதே தான் சுகர் சிரப் நல்லா கோட்டாகிற மாதிரி சுகர் சிரப் கொடுத்துட்டு இப்போ வந்து விப்பிங் க்ரீம் கொடுத்துடலாம். க்ரம் கோட் மட்டும் கொடுத்துட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுக்கிறது தான் இப்போ வேலை. இப்போ சுகர் சிரப் நல்லா கொடுத்தாச்சு. இப்போ விப்பிங் க்ரீம் வந்து லைட்டாக ஃபுல்லாகவே கோட் ஆகிற மாதிரி லைட்டாக கொடுத்துட்டு செட் பண்ணி எடுக்கிறது தான். பாருங்கள், இப்போ வந்து ஃபுல்லாகவே கேக் ஃபுல்லாகவே க்ரம்ஸ் இல்லாத மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கணும். கோட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுக்கிறது தான். இப்போ கோட் பண்ணி முடிச்சிட்டேன். அப்போ 20 மினிட்ஸ் கழித்து செட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து மெயின் கோட் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே இப்போ நல்லா பைப்பிங் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஃபுல்லாக அப்படியே பிகினர்ஸ்க்கு வந்து பைப்பிங் பேக்கில் போட்டு கொடுக்குறதா வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். இப்போ பைப்பிங் பேக்கில் நல்லா போட்டு எல்லா பக்கமும் நிறைய க்ரீம் கொடுத்துக்கோங்க. தேவையான தடவை கொடுத்துட்டு மிச்சத்தை வேணால் எடுத்துக்கலாம். நல்லா கோட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே இப்போ ஜில்லுன்றது நல்லாவே செட் ஆகிரும். இப்போ கொடுத்துட்டு வந்து நான் பர்பிள் கலர் தீம் யோசிச்சு வச்சுருந்தேன். அதனால் ஒயிட் கனாஷில் கொஞ்சம் ஒரு 2-3 சொட்டு பர்பிள் கலர் ஊற்றி கனாஷை மேலே ஃபில்லிங்காக கொடுக்குறேன். அப்படியே மெதுவாக சுற்றி விட்டால் மேலே மட்டும்தான் பர்பிள் கலர் கொடுக்குறேன். சைட்லலாம் பர்பிள் இல்லை, மேலே மட்டும் பர்பிள் கொடுத்துட்டு இது கொஞ்சம் டிசைன் பண்ணலான்னு வந்து சைடு ஃபுல்லாக வந்து மேக்கப் தீம்ன்றதுனால கொஞ்சம் கலராக சாக்லேட்ஸ் கொடுக்கலாம். பார்க்க அழகாக இருக்கும், அட்ராக்டிவ்ன்றதுக்காண்டி கலராக சாக்லேட் செஞ்சு எடுத்துக்கிட்டோம். பர்பிள், ஒயிட்டு, பிங்க்கு, ப்ரௌனு கலராக சாக்லேட் செஞ்சு சைடில் ஃபுல்லாக நான் போய்ட்டு மேலே கொஞ்சம் எம்டி அந்த மாதிரி இருந்தாலும் ஜெம்ஸ் போட்டிருக்கேன். கலராக ஃபுல்லாக ஜெம்ஸ் வெளில போட்டு கொடுத்துட்டு ஜெம்ஸுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குதுன்னு விப்பிங் க்ரீமில் வந்து குட்டியாக இது பண்ணி எடுத்துட்டேன், டிசைன் போட்டு. இப்போ நான் எடுத்து வச்ச ஷீட்டு நான் எடிபிள் ஷீட்டில் வந்து மேக்கப் தீம் தான் கேட்டிருந்தாங்க. இது ஃபுல்லாகவே மேக்கப் தீமில் லிப்ஸ்டிக்கு, ஐ ஷேடோ எல்லாமே கொடுத்து எடுத்துக்கிட்டாச்சு. கேக் இப்படி தான் 10 hour ஆயிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். கஸ்டமர் பேர் வந்து மணிமேகலை, அதனால் மணின்னு ஷார்ட்டாக கேட்டிருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே மணின்னு போட்டுட்டு கேக் ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. ரொம்பவே கலர்ஃபுல்லாகவே இருந்துச்சு. நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.